ராதே ராதே. நம்ம சத்குருநாதருடைய பரம கிருபையினால நம்ம ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் கத்துண்டு வரோம். இப்பொழுது 3வது ஸ்கந்தத்தில் 25வது அத்தியாயம் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கோம். கபிலோபாக்கியானத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இந்த முதல் 20 ஸ்லோகங்களில் போன செஷனில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, கபில பகவான் பக்தியினுடைய ஒரு பெருமையை எடுத்து சொல்ல ஆரம்பித்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த பக்தியானது சத்சங்கத்தினால தான் கிடைக்கும் அப்படிங்கிறத சொன்னார். அதற்கு மேலே இந்த அத்தியாயத்தில் சத்சங்கத்தினுடைய மகிமையெல்லாம் பல ஸ்லோகங்கள் எடுத்து சொல்கிறார். முதல்ல எடுத்ததுமே சாதுக்களுடைய குணங்களை எடுத்து சொல்கிறார். சாதுக்கள் எப்படி இருப்பா அப்படிங்கிறத சொல்கிறார். திதிக்ஷவஹா காருணிகாஹா சுஹൃதஹா சர்வதேகினாம் அஜாத சத்ரவஹா சாந்தாஹா சாதவஹா சாதுபூஷணாஹா அப்படிங்கிறார். திதிக்ஷவஹா அப்படின்னு ரொம்பவும் பொறுமையோட கூடியவர்களாக இருப்பா. காருணிகாஹா அப்படின்னு எல்லாரிடத்துலையும் அத்தகைய கருணை உள்ளவர்களாக இருப்பா. சுஹൃதஹா சர்வதேகினாம் அப்படிங்கிறார். எல்லா ஜீவராசிகளுக்கும் உண்மையான நண்பர்களாக இருப்பா அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா, எல்லா ஜீவராசிகளுடைய நலன்லையும் சாதுக்களுக்கு தான் உண்மையான கருத்து இருக்கிறதுனால அவர்கள்தான் நம்மளுக்கு உண்மையான நண்பர்கள். அஜாத சத்ரவஹா அப்படிங்கிறார். சத்ருக்களே கிடையாது அவர்களுக்கு. எல்லாரிடத்துலையும் காரணமற்ற அன்பு அவர்கள் பொழியறதுனால அவர்களுக்கு சத்ருக்களே கிடையாது. சாந்தாகா அப்படின்னு எப்பொழுதும் சாந்தமாக இருக்கக்கூடியவர்கள். சாதவகா சாதுபூஷணாகான்னு அழகாக சொல்கிறார். அந்த சாதுவான குணங்கள்லாம் இருக்கே, நற்குணங்கள், அதையே பூஷணமாக கொண்டவர்கள் அத்தகைய சாதுக்கள் அப்படின்னு சொல்லி, இந்த சாதுக்கள் அடுத்தது எப்படி இருப்பா அப்படின்னா, என்னிடத்துல அப்படி அசஞ்சலமான அப்படி ஒரு பக்தியை திருடமான பக்தி பண்ணக்கூடியவர்களாக இருப்பா. எனக்காகவே எல்லா கர்மங்களையும் அர்ப்பணித்து அவர்களுடைய உடல் பொருள் ஆவின்னு சொல்கிறோமே அது எல்லாத்தையும் எனக்கு அர்ப்பணித்து அப்படி வாழக்கூடியவர்கள். எப்பொழுதுமே என்னுடைய அமிர்தமயமான கதைகளையே அவர்கள் எப்பொழுதும் கேட்டுட்டே இருப்பா. அதனால அந்த சம்சார தாபம் அப்படின்னு சொல்கிறோமே அது அவர்களை கொஞ்சம் கூட பாதிக்காது. தேவகூதியை பார்த்து சொல்கிறார், அம்மா அந்த சாதுக்கள்லாம் பந்தமே அற்றவர்கள். அதனால அத்தகைய சாதுக்களுடைய சங்கத்தை தான் நீ நாடணும் அப்படிங்கிறத சொல்கிறார். சங்க தோஷ ஹராஹிதே அப்படின்னு அழகாக சொல்கிறார். நம்மளுக்கு சங்கத்தினால ஏற்படக்கூடிய எவ்வளவோ தோஷங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த தோஷங்களெல்லாம் போக்கக்கூடியதாம் சாது சங்கம். அதனால அத்தகைய சாதுக்களோட சங்கத்தை தான் நீ நாடணும் அப்படிங்கிறத சொல்கிறார். அடுத்ததாக சத்சங்கம் கிடச்சிது அப்படின்னா அது என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறார். ஒருத்தனுக்கு சத்சங்கம் கிடச்சுடுத்து அப்படின்னா அவன் எப்பொழுதுமே என்னுடைய குணங்களையும் என்னுடைய கதைகளையுமே அந்த சத்சங்கத்தில் எப்பொழுதும் கேட்டுட்டே இருப்பான். அது காதுக்கும் மனசுக்கும் ரொம்ப இனிமையாக இருக்கும். அதை கேட்க கேட்க அவனுக்கு மோட்சத்தில் ஆசையும் என்னிடத்துல பக்தியும் அன்பும் அப்படி படிப்படிப்படியாக அவனுக்கு ஏற்படுறது அப்படிங்கிறத சொல்கிறார். அத்தகைய ஒரு பக்தி ஏற்பட உலக விஷயங்கள்லாம் அவனுக்கு வெறுப்பு ஏற்படுறது. அத்தகைய அந்த என்னுடைய லீலைகளெல்லாம் எப்பொழுதும் நினச்சிட்டே இருக்கிறதுனால அவனுக்கு பக்தி யோகத்தில் நம்ம மேலும் மேலும் முன்னேறி போய் மனசை அடக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசைகள்லாம் அவனுக்கு ஏற்படுறது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வைராக்கியம் ஏற்பட்டு உலக விஷயங்கள்லாம் அவனுக்கு ஒரு வெறுப்பு ஏற்படுறது. அடுத்ததாக ஞானம் ஏற்பட்டு பக்தி ஏற்பட்டு இத்தகைய ஒரு யோகத்தினால என்ன ஆறுது அப்படின்னா, இந்த ஜென்மத்திலேயே இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே அவன் ரொம்ப சுலபமாக என்னை அடைஞ்சுடுறான் அந்த ஜீவன் அப்படின்னு பகவான் சொல்கிறார். உடனே தேவகூதி கபிலரை பார்த்து கேட்குறா, பிரபோ பக்தி தான் உயர்ந்தது அப்படிங்கிறத சொன்னேன். எத்தகைய ஒரு பக்தியானது உங்களிடத்துல பண்ணுறதுங்கிறது ரொம்பவும் சிறந்தது அப்படிங்கிறதையும் எனக்கு எடுத்து சொல்லுங்கோ. அடுத்ததாக எனக்கு எத்தகைய பக்தி பண்ணுறதுக்கு நான் தகுதி உள்ளவள் அப்படிங்கிறதையும் எனக்கு எடுத்து சொல்லுங்கோ அப்படிங்கிறார். ஏன்னா நான் உன்னை சுலபமாக பகவானை அடையிறதுக்கு எத்தகைய பக்தியை நான் பண்ண முடியுமோ அதையும் எனக்கு எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்கிறா. இந்த யோக மார்க்கம் அப்படிங்கிறத பற்றி நீ எனக்கு எடுத்து சொன்ன இல்லையா, அந்த யோக மார்க்கம்ங்கிறது யோகோ பகவத் பானோ அப்படிங்கிறா. அதாவது பகவானையே குறிக்கோளாக உடைய அந்த ஒரு யோக மார்க்கம் இருக்கே, அதனுடைய அங்கங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் எனக்கு நீ எடுத்து சொல்லு அப்படின்னு கேட்குறா. இங்கே பகவானை பார்த்து ஹரே அப்படின்னு கூப்பிடுறா. ஹே ஹரே, இந்த விஷயங்களெல்லாம் நீ எனக்கு நல்லா விஸ்தாரமாக எனக்கு புரியிறாப்புல எடுத்து விளக்கி நீ சொல்லணும். ஏன் அப்படின்னா மந்த தீஹி அப்படிங்கிறா. நானும் ஒரு மந்த மதி உள்ள ஒரு பெண்மணி தானே, அதனால எனக்கு இதெல்லாம் நீ நல்லா விளக்கமாக எடுத்து சொல்லணும். இந்த கஷ்டமான விஷயங்களெல்லாம் நான் சுலபமாக புரிஞ்சுண்டு உன்னோட கிருப்பையினால் நான் உன்னை அடையணும் இல்லையா, அதுக்காக அந்த மாதிரி எனக்கு எடுத்து விளக்கி சொல்லு அப்படின்னு கேட்குறா. உடனே தேவகூதியோட இந்த எண்ணங்களெல்லாம் தெரிஞ்சிருந்ததும் கபில பகவான் அப்படி ஒரு அன்பு பெருக்கு எடுக்கிறதாம் அவருக்கு தன்னுடைய தாயார் இடத்துல. ஏன்னா அந்த தாயார் இடத்துலேருந்து அவர் தோன்றிருக்கார் இல்லையா தேவகூதி இடத்துலேருந்து. அதனால இந்த வார்த்தைகளெல்லாம் கேட்டு அத்தகைய அன்பு ஏற்படுறதாம். உடனே ரொம்ப விஸ்தாரமாக இந்த சாங்கிய தத்துவங்களையும் பக்தி யோகத்தையும் விஸ்தாரமாக சொல்ல ஆரம்பிக்கிறார். அம்மா, காரணமே இல்லாத பகவானிடத்துல பண்ணக்கூடிய பக்தி அப்படிங்கிறது இருக்கே, அது எப்படிப்பட்டது அப்படின்னா,
ஒரு ஜீவனோட எல்லா இந்திரியங்களும் எப்பொழுதும் அந்த பகவானையே நோக்கி போயின்னு இருக்கிறதுங்கிறது தான் அந்த காரணமற்ற பக்தி. அத்தகைய பக்திங்கிறது மோட்சத்தையும் காட்டிலும் சிறந்தது அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா, எப்படி ஒரு சாப்பிட்ட ஒரு சாப்பாடை அந்த வயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அக்னிங்கிறது அப்படி உடனே ஜரிச்சு விடுறதோ, அது மாதிரி இந்த பக்திங்கிறது நம்மளுடைய லிங்க சரீரம் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த சம்சாரத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த சூக்ஷ்ம சரீரம், அதையே அது கரைச்சுடுறது அப்படிங்கிறார். இப்போ பக்திங்கிறது மோட்சத்தை காட்டிலும் சிறந்தது அப்படின்னு சொன்னார் இல்லையா? அது எப்படி அப்படிங்கிறதுக்கு சொல்கிறார். இந்த பாகவதர்கள்லாம் இருக்காளே, பக்தி பண்ணக்கூடிய பாகவதர்கள், அவர்கள் எப்பொழுதுமே என்னோட சரணத்தை சேவிக்கிறதுலையும் அந்த சரண சேவை பண்ணுறதுலையுமே அத்தகைய சந்தோஷம் உடையவர்கள். எப்பொழுதுமே அவர்கள் ஒருத்தருக்கொத்தர் சேர்ந்துண்டு எப்பொழுதும் என்னுடைய குணங்களையே பேசின்னு இருப்பா சந்தோஷமாக. அவர்களுக்கு அதில் தான் பரம சந்தோஷம். அதனால அவர்கள் சாயுஜ்யம்னு சொல்லக்கூடிய என்னோடையே கலக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு மோட்சம் இருக்கே, அதை கூட அவர்கள் விரும்புறதில்ல. என்னோட குணங்களை பேசிகிட்டே இருக்கிறதுல தான் அவர்களுக்கு அதுக்கும் மேல்காட்டிலும் ஒரு சந்தோஷம் ஏற்படுறது அப்படின்னு சொல்கிறார். அவர்களுக்கு எப்பொழுதும் என்னுடைய திவ்யமான ரூபங்களை தரிசனம் பண்ணுறதும், அந்த ரூபம் எப்படி இருக்குது என்னுடைய ரூபம் அப்படின்னா, கண்கள்லாம் அப்படி தாமரை போன்ற கண்கள், ஒரு மலர்ந்த சிரிப்போட கூடிய அந்த ஒரு முகம், அத்தகைய அந்த வரங்களெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த ரூபங்கள், அத்தகைய என்னுடைய ரூபங்களோடு அவர்கள் சம்பாஷணைகள்லாம் பண்ணிட்டு அப்படியே ஆனந்தமாக பொழுது போக்குவா. அது மட்டும் இல்லை, அவர்கள் என்னுடைய ரூபத்தினால என்னுடைய அழகுனாலையும் அப்படி ஆகர்ஷிக்கப்பட்டவர்கள். அவர்கள்லாம் என்னுடைய கண் பார்வையோ அல்லது என்னுடைய அங்க அசைவுகளோ அதில் எல்லாத்தையும் அவர்கள் மனசை இழந்தவர்கள். அதனால் அவர்கள் எது வரைக்கும் ஆசைப்பட மாட்டா அப்படின்னா, என்னுடைய லோகம் இருக்கே வைகுண்டம், அதை அடையணும்னு கூட அவர்கள் ஆசைப்பட மாட்டா. இருந்தாலும் அவர்களுடைய அந்த பக்திங்கிறது அவர்களுக்கு என்னுடைய லோகத்தில் ஒரு சாஸ்வதமான ஒரு இடத்த அவர்களுக்கு பெற்று கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறார். அவள் எப்படி இருப்பானா, அவர்கள் என்னுடைய லோகத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவோ போகங்கள், எவ்வளவோ ஆச்சரியமான ஐஸ்வர்யங்கள்லாம் இருக்கே, அதெல்லாமும் அவர்கள் ஆசைப்பட மாட்டா. அஷ்டமா சித்திகள்னு சொல்கிறோமே, அதெல்லாமும் அவர்கள் ஆசைப்பட மாட்டா. இருந்தாலும் அவர்கள் என்னுடைய லோகத்தில் இது எல்லாத்தையும் அனுபவிக்கிறா அப்படிங்கிறத சொல்கிறார். இந்த சாதுக்களுக்கு நான் யாராக இருக்கேன் அப்படின்னா, ஏஷாம் அகம் பிரிய ஆத்மா சுதஷ்ச சகா குருஹு சுஹ்ருதோ தெய்வம் இஷ்டம் அப்படிங்கிறார். அவர்களுக்கு நான் தான் அவர்களுடைய பிரியன், நான் தான் அவர்களுடைய ஆத்மா, அவர்களுடைய சகான்னு சொல்லக்கூடிய அந்த நண்பனும் நான் தான், சுதஹா அப்படின்னு அவர்களுடைய குழந்தையும் நான் தான், அவர்களுடைய குரு அதுவும் நான் தான், நண்பர்களும் நான் தான், தெய்வம் இஷ்டம் அப்படின்னு அவர்களுடைய இஷ்ட தெய்வமும் நான் தான். அப்படி அவர்களுக்கு எல்லாமாகவும் நானே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் அப்படி என்னிடத்துல பக்தி பண்ணுறதுனால அவர்களுக்கு எந்த குறையுமே இந்த லோகத்திலையும் ஏற்படுறதில்ல. என்னுடைய வைகுண்டத்திலையும் அவர்கள் எல்லா போகத்தையும் அப்படி பரிபூர்ணமாக அனுபவிக்கிறா. என்னுடைய கால சக்கரம்னு சொல்கிறோமே, என்னோட கையில் இருக்கக்கூடிய அந்த சக்கராயுதம், அது கூட அவர்கள் மேலே கொஞ்சம் கூட ஆதிக்கத்தை செலுத்துறதில்ல, காலமும் அவர்களை கொஞ்சம் கூட பாதிக்கிறதில்ல அப்படிங்கிறத சொல்லிட்டு, இப்படி எல்லாத்தையும் எனக்காக அர்ப்பணித்து தங்களுடைய உயிரையும் தங்களுடைய சொந்த பந்தங்களையும் அவர்களுடைய சொத்தையும் சுதந்திரத்தையும் எல்லாத்தையும் எனக்காக கொடுத்து அவர்களுடைய கர்மத்தையும் எனக்காக அர்ப்பணிக்கக்கூடிய அந்த சாதுக்களை மிருத்யுவை தாண்டி நானே அவர்களை கூட்டிட்டு போகிறேன், இந்த ஜனன மரண சம்சாரத்தை தாண்டி நானே அவர்களை கரை சேர்க்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறார். இந்த பயங்கரமான ஒரு பயம் இருக்கு இல்லையா, சம்சார பயம், மிருத்யு பயம் அப்படிங்கிறது, அது என்ன சரண அடையாத வரைக்கும் அந்த பயம்ங்கிறது நீங்கவே நீங்காது அப்படிங்கிறத பகவான் சொல்கிறார். இந்த லோகத்தில் எதெல்லாம் நடக்கிறதோ அது எல்லாமே என்னிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பயத்தினால தான் நடக்கிறது அப்படிங்கிறார். ரொம்ப அழகாக பகவான் சொல்கிறார், மத்பயாத் வாதி வாத்தோயம் சூரியகா தபதி மத்பயாத் வர்ஷதி இந்திரோ தஹத்யக்னிஹி மிருத்யுஷரதி மத்பயாத் அப்படின்னு. இந்த லோகத்தில் காற்று வீசுறது அப்படிங்கிறது நீ பார்க்குற இல்லையாமா, அந்த காற்றும் என்னிடத்துல இருக்கக்கூடிய பயத்தினால தான் வீசுறது. சூரிய பகவானும் தினமும் கார்த்தால உதிச்சு இப்படி எல்லா லோகத்திலையும் சஞ்சாரம் பண்ணி சாயந்தரம் அஸ்தமிக்கிறாரே, அவரும் என்னுடைய ஒரு பயத்தினால தான் உதிக்கிறார். அக்னியானது சுடுறது அப்படிங்கிறதும் என்னிடத்துல இருக்கக்கூடிய பயத்தினால தான் அக்னி சுடுறது. இந்திரனும் எதற்காக மழை பொழியிறான் அப்படின்னா என்னிடத்துல இருக்கக்கூடிய பயத்தினால தான் மழை பொழியிறான். கடைசியாக பகவான் சொல்கிறார், மிருத்யு இந்த லோகத்தில் சஞ்சாரம் பண்ணி எல்லாரோட உயிரையும் எடுக்கிறானே, அது கூட என்னிடத்துல இருக்கக்கூடிய பயத்தினால தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி, அதனால தான் எல்லா யோகிகளும் என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த பயமற்ற தன்மையையும் க்ஷேமத்தையும் அடையறதுக்காக ஞானம், பக்தி, வைராக்கியம் இது மூலமாக என்னுடைய சரணத்தில் அவர்கள் சரணாகதி பண்ணுறா அப்படிங்கிறத சொல்லி, எல்லா ஜீவராசிகளுக்குமே இதுதான் சிறந்த ஒரு க்ஷேமமான ஒரு பாதை. என்னது அப்படின்னா, மனசை திருடமாக என்னிடத்துல தீவிரேன பக்தி யோகேன அப்படின்னு தீவிரமான ஒரு பக்தினால மனசை எப்பொழுதும் என்னிடத்துலையே நிலை நிறுத்தி எப்பொழுதும் என்னையே நினச்சிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு ஜீவனுக்கு சிறந்த க்ஷேமம்
அப்படிங்கிற இந்த கபில பகவானுடைய வார்த்தைகளோட இந்த 25வது அத்தியாயம் பூர்த்தி ஆகுது. இப்போ நம்மளோட 21வது ஸ்லோகத்திலேருந்து இந்த அத்தியாயத்தை நம்ம எப்பொழுதும் போல கற்றுக்கலாம். ராதே ராதே. गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरम् मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहम्। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि। धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातराजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि। यस्वानुभावमखिल श्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोऽन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु महाराज की जय। तितिक्षवः कारुणिकाः तितिक्षवः कारुणिकाः तितिक्षवः कारुणिकाः सुहृदः सर्वदेहिनां सुहृदः सर्वदेहिनां सुहृदः सर्वदेहिनाम् अजातशत्रवः शान्ताः अजातशत्रवः शान्ताः अजातशत्रवः शान्ताः साधवः साधुभूषणाः साधवः साधुभूषणाः साधवः साधुभूषणाः मय्यनन्येन भावेन मय्यनन्येन भावेन मय्यनन्येन भावेन मयि अनन्येन भावेन
भक्तिं कुर्वन्ति ये दृढाम् भक्तिं कुर्वन्ति ये दृढाम् भक्तिं कुर्वन्ति ये दृढाम् मत्कृते त्यक्तकर्माणः मत्कृते त्यक्तकर्माणः मत्कृते त्यक्तकर्माणः त्यक्तस्वजनबान्धवाः 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 मदाश्रयाः कथामृष्टाः मदाश्रयाः कथामृष्टाः मदाश्रयाः कथामृष्टाः शृण्वन्ति कथयन्ति च शृण्वन्ति कथयन्ति च शृण्वन्ति कथयन्ति च तपन्ति विविधास्तापाः तपन्ति विविधास्तापाः तपन्ति विविधास्तापाः नैतान् मद्गतचेतसः नैतान् मद्गतचेतसः नैतान् मद्गतचेतसः तयेत साधवः साध्वी तयेते साधवः साध्वी तयेते साधवः साध्वी सर्वसङ्गविवर्जिताः 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 सङ्गः तेषु अथ ते प्रार्थ्यः सङ्गस्तेष्वथ ते प्रार्थ्यः सङ्गस्तेष्वथ ते प्रार्थ्यः सङ्गदोषहराहिते 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 सतां प्रसङ्गान् मम वीर्यसंविदो सतां प्रसङ्गान् मम वीर्यसंविदो सतां प्रसङ्गान् मम वीर्यसंविदो भवन्ति हृत्कर्णरसायनाः कथाः भवन्ति हृत्कर्णरसायनाः कथाः भवन्ति हृत्कर्णरसायनाः कथाः तज्जोषणात् आशु अपवर्गवर्त्मनि तज्जोषणाद् आश्वपवर्गवर्त्मनि तज्जोषणाद् आश्वपवर्गवर्त्मनि श्रद्धारतिः भक्तिः अनुक्रमिष्यति श्रद्धारतिर्भक्तिरनुक्रमिष्यति श्रद्धारतिर्भक्तिरनुक्रमिष्यति भक्त्या पुमान् जातविराग ऐन्द्रियात् भक्त्या पुमान् जातविराग ऐन्द्रियात् भक्त्या पुमान् जातविराग ऐन्द्रियात् दृष्टश्रुतात् मद्रचनानुचिन्तया दृष्टश्रुतान् मद्रचनानुचिन्तया दृष्टश्रुतान् मद्रचनानुचिन्तया चित्तस्य यत्तो ग्रहणे योगयुक्तो चित्तस्य यत्तो ग्रहणे योगयुक्तो चित्तस्य यत्तो ग्रहणे योगयुक्तो यतिष्यते ऋजुभिः योगमार्गैः यतिष्यते ऋजुभिर्योगमार्गैः यतिष्यते ऋजुभिर्योगमार्गैः असेवयायं प्रकृतेः गुणानाम् असेवयायं प्रकृतेर्गुणानाम् असेवयायं प्रकृतेर्गुणानाम् ज्ञानेन वैराग्य विजृम्भितेन ज्ञानेन वैराग्यविजृम्भितेन ज्ञानेन वैराग्यविजृम्भितेन योगेन मयि अर्पितया च भक्त्या योगेन मय्यर्पितया च भक्त्या योगेन मय्यर्पितया च भक्त्या मां प्रत्यगात्मानम् इहावरुन्धे मां प्रत्यगात्मानमिहावरुन्धे मां प्रत्यगात्मानमिहावरुन्धे देवहूतिरुवाच देवहूतिरुवाच काचित् त्वयि उचिता भक्तिः काचित् त्वय्युचिता भक्तिः
काचित्त्वय्युचिता भक्तिः कीदृशी मम गोचरा कीदृशी मम गोचरा कीदृशी मम गोचरा यया पदं ते निर्वाणम् यया पदं ते निर्वाणम् यया पदं ते निर्वाणम् अञ्जसान्वाष्णवा अहम् अञ्जसान् वाष्णवा अहम् अञ्जसान् वाष्णवा अहम् यो योगो भगवद्बाणो यो योगो भगवद्बाणो यो योगो भगवद्बाणो निर्वाणात्मन् त्वया उदितः निर्वाणात्मन्स्त्वयोदितः निर्वाणात्मन्स्त्वयोदितः कीदृशः कति चाङ्गानि कीदृशः कति चाङ्गानि कीदृशः कति चाङ्गानि यतः तत्त्वावबोधनम् यतस्तत्त्वावबोधनम् यतस्तत्त्वावबोधनम् तदेतन्मे विजानीहि तदेतन्मे विजानीहि तदेतन्मे विजानीहि यथाहं मन्दधीर्हरे यथाहं मन्दधीर्हरे यथाहं मन्दधीर्हरे मन्दधीः हरे सुखं बुद्धेय दुर्बोधम् सुखं बुद्धेय दुर्बोधं सुखं बुद्धेय दुर्बोधं योषा भवद् अनुग्रहात् योषा भवदनुग्रहात् योषा भवदनुग्रहात् मैत्रेय उवाच मैत्रेय उवाच विदित्वार्थं कपिलो मातुः इत्थं विदित्वार्थं कपिलो मातुरित्थं विदित्वार्थं कपिलो मातुरित्थं जातस्नेहो यत्र तन्वा अभिजातः जातस्नेहो यत्र तन्वाभिजातः जातस्नेहो यत्र तन्वाभिजातः तत्त्वां नायं यत् प्रवदन्ति साङ्ख्यं तत्त्वां नायं यत् प्रवदन्ति साङ्ख्यं तत्त्वां नायं यत् प्रवदन्ति साङ्ख्यं प्रोवाच वै भक्तिवितानयोगम् प्रोवाच वै भक्तिवितानयोगम् प्रोवाच वै भक्तिवितानयोगम् श्रीभगवानुवाच श्रीभगवानुवाच देवानां गुणलिङ्गानां देवानां गुणलिङ्गानां देवानां गुणलिङ्गानाम् आनुश्रविककर्मणाम् आनुश्रविककर्मणाम् आनुश्रविककर्मणां सत्त्व एवैकमनसो सत्त्व एवैकमनसो सत्त्व एवैकमनसो वृत्तिः स्वाभाविकी तु या वृत्तिः स्वाभाविकी तु या वृत्तिः स्वाभाविकी तु या अनिमित्ता भागवती अनिमित्ता भागवती अनिमित्ता भागवती भक्तिः सिद्धेः गरीयसी भक्तिः सिद्धेर्गरीयसी भक्तिः सिद्धेर्गरीयसी जरयति आशु या कोशम् जरयत्याशु या कोशम् जरयत्याशु या कोशम् निगीर्णम् अनलो यथा निगीर्णम् अनलो यथा निगीर्णम् अनलो यथा नैकात्मतां मे स्पृहयन्ति केचित् नैकात्मतां मे स्पृहयन्ति केचित् नैकात्मतां मे स्पृहयन्ति केचित् मत्पादसेवाभिरता मदीहाः मत्पादसेवाभिरता मदीहाः मत्पादसेवाभिरता मदीहाः ये अन्योन्यतो भागवताः प्रसज्य येऽन्योन्यतो भागवताः प्रसज्य
येऽन्योन्यतो भागवताः प्रसज्य सभाजयन्ते मम पौरुषाणि सभाजयन्ते मम पौरुषाणि सभाजयन्ते मम पौरुषाणि पश्यन्ति ते मे रुचिराणि अम्बसन्तः पश्यन्ति ते मे रुचिराण्यम्बसन्तः पश्यन्ति ते मे रुचिराण्यम्बसन्तः प्रसन्नवक्त्र अरुणलोचनानि प्रसन्नवक्त्रारुणलोचनानि प्रसन्नवक्त्रारुणलोचनानि रूपाणि दिव्यानि वरप्रदानि रूपाणि दिव्यानि वरप्रदानि रूपाणि दिव्यानि वरप्रदानि साकं वाचं स्पृहणीयां वदन्ति साकं वाचं स्पृहणीयां वदन्ति साकं वाचं स्पृहणीयां वदन्ति तैः दर्शनीय अवयवैः उदार तैर्दर्शनीयावयवैरुदार तैर्दर्शनीयावयवैरुदार विलास हास ईक्षित वामसूक्तैः विलास हासेक्षित वामसूक्तैः विलास हासेक्षित वामसूक्तैः हृतात्मनो हृतप्राणांश्च भक्तिः हृतात्मनो हृतप्राणांश्च भक्तिः हृतात्मनो हृतप्राणांश्च भक्तिः अनिच्छतो मे गतिम् अन्वीं प्रयुङ्क्ते अनिच्छतो मे गतिम् अन्वीं प्रयुङ्क्ते अनिच्छतो मे गतिमन्वीं प्रयुङ्क्ते अथो विभूतिं मम मायाविनस्ताम् अथो विभूतिं मम मायाविनस्ताम् अथो विभूतिं मम मायाविनस्ताम् ऐश्वर्यम् अष्टाङ्गम् अनुप्रवृत्तम् ऐश्वर्यम् अष्टाङ्गम् अनुप्रवृत्तम् ऐश्वर्यम् अष्टाङ्गमनुप्रवृत्तम् श्रियं भागवतीं वा स्पृहयन्ति भद्राम् श्रियं भागवतीं वा स्पृहयन्ति भद्राम् श्रियं भागवतीं वा स्पृहयन्ति भद्राम् परस्य मे ते अश्नुवते तु लोके परस्य मे ते अश्नुवते तु लोके परस्य मे ते श्नुवते तु लोके न कर्हि चिन्मत्पराः शान्तरूपे न कर्हि चिन्मत्पराः शान्तरूपे न कर्हि चिन्मत्पराः शान्तरूपे नङ्क्ष्यन्ति नो मे अधिविशो लेढिहेतिः नङ्क्ष्यन्ति नो मे निमिषो लेढिहेतिः नङ्क्ष्यन्ति नो मे निमिषो लेढिहेतिः येषामहं प्रिय आत्मा सुतश्च येषामहं प्रिय आत्मा सुतश्च येषामहं प्रिय आत्मा सुतश्च सखा गुरुः सुहृदो दैवमिष्टम् सखा गुरुः सुहृदो दैवमिष्टम् सखा गुरुः सुहृदो दैवमिष्टम् इमं लोकं तथैवामुम् इमं लोकं तथैवामुम् इमं लोकं तथैवामुम् आत्मानम् उभयायिनम् आत्मानम् उभयायिनम् आत्मानम् उभयायिनम् आत्मानम् अनुयेचेह आत्मानम् अनुयेचेह आत्मानम् अनुयेचेह ये रायः पशवो गृहाः ये रायः पशवो गृहाः ये रायः पशवो गृहाः विसृज्य सर्वान् अन्यांश्च विसृज्य सर्वान् अन्यांश्च
विसृज्य सर्वान् अन्यांश्च माम् एवं विश्वतोमुखम् मामेवं विश्वतोमुखं भजन्ति अनन्यया भक्त्या भजन्त्यनन्यया भक्त्या तान् मृत्योः मृत्योरतिपारये नान्यत्र मद्भगवतः प्रधानपुरुषेश्वरात् आत्मनः सर्वभूतानां भयं तीव्रं निवर्तते मद्भयाद् वाति वातोऽयम् सूर्यः तपति मद्भयात् वर्षति इन्द्रो दहति अग्निः मृत्युः चरति मद्भयात् ज्ञानवैराग्ययुक्तेन भक्तियोगेन योगिनः क्षेमाय पादमूलं मे प्रविशन्ति अकुतो भयम् एतावान् एव लोकेऽस्मिन् पुंसां निःश्रेयसोदयः तीव्रेण भक्तियोगेन मनोमय्यर्पितं स्थिरम् 21வது ஸ்லோகத்திலிருந்து நம்ம சேர்ந்து படிக்கலாம். From the 21st shloka. तितिक्षवः कारुणिकाः सुहृदः सर्वदेहिनाम् अजातशत्रवः शान्ताः साधवः साधुभूषणाः मय्यनन्येन भावेन भक्तिं कुर्वन्ति ये दृढाम् मत्कृते त्यक्तकर्माणः त्यक्तस्वजनबान्धवाः मदाश्रयाः कथामृष्टाः शृण्वन्ति कथयन्ति च तपन्ति विविधास्तापाः नैतान्मद्गतचेतसः तयेते साधवः साध्वी सर्वसङ्गविवर्जिताः सङ्गस्तेष्वधत्ते प्रात्यः सङ्गदोषहराहिते सतान् प्रसङ्गान् मम वीर्यसंविदो भवन्ति हृत्कर्णरसायनाः कथाः तज्जोषणाद् आश्वपवर्गवर्त्मनि श्रद्धारतिः भक्तिरनुक्रमिष्यति भक्त्या पुमान् जातविराग ऐन्द्रियात् दृष्टश्रुतान् मद्रचनानुचिन्तया चित्तस्य यत्तो ग्रहणे योगयुक्तो
यतिष्यते ऋजुभिर्योगमार्गैः असेवयायं प्रकृतेर्गुणानां ज्ञानेन वैराग्यविजृम्भितेन योगेन मय्यर्पितया च भक्त्या मां प्रत्यगात्मानम् इहावरुन्धे। देवहूतिरुवाच काचित् त्वय्युचिता भक्तिः कीदृशी मम गोचरा यया पदं ते निर्वाणम् अञ्जसान्वाष्णवा अहम्। यो योगो भगवद्बाणो निर्वाणात्मन्स्त्वयोदितः कीदृशः कति चाङ्गानि यतस्तत्त्वावबोधनम् तदेतन्मे विजानीहि। यथाहं मन्दधीर्हरे सुखं बुद्धेय दुर्बोधम् योषा भवदनुग्रहात्। मैत्रेय उवाच विदित्वार्थं कपिलो मातुरित्थं जातस्नेहो यत्र तन्वाभिजातः तत्त्वां नायं यत्प्रवदन्ति साङ्ख्यं प्रोवाच वै भक्तिवितानयोगम्। श्रीभगवानुवाच देवानां गुणलिङ्गानाम् आनुश्रविककर्मणां सत्त्व एवैकमनसो वृत्तिः स्वाभाविकी तु या अनिमित्ता भागवती भक्तिः सिद्धेर्गरीयसी। जरयत्याशु या कोशं निगीर्णम् अनलो यथा नैकात्मता मे स्पृहयन्ति केचित् मत्पादसेवाभिरता मदीहाः। ये अन्योन्यतो भागवताः प्रसज्य सभाजयन्ते मम पौरुषाणि पश्यन्ति ते मे रुचिराण्यम्बसन्तः प्रसन्नवक्त्रारुणलोचनानि रूपाणि दिव्यानि वरप्रदानि साकं वाचं स्पृहणीयां वदन्ति तैर्दर्शनीया वयवैरुदार विलासहासेक्षित वामसूक्तैः हृतात्मनो हृतप्राणांश्च भक्तिः अनिच्छतो मे गतिम् अन्वीं प्रयुङ्क्ते अथो विभूतिं मम मायाविनस्ताम् ऐश्वर्यम् अष्टाङ्गम् अनुप्रवृत्तम् श्रियं भागवतीं वा स्पृहयन्ति भद्राम् परस्य मे ते अश्नुवते तु लोके न कर्हि चिन्मत्पराः शान्तरूपे नङ्क्ष्यन्ति नो मे अनिमिषो लेढिहेतिः येषामहं प्रिय आत्मा सुतश्च सखा गुरुः सुहृदो दैवमिष्टम् इमं लोकं तथैवामुम् आत्मानम् उभयायिनम् आत्मानम् अनुये चेह ये रायः पशवो गृहाः विसृज्य सर्वान् अन्यांश्च मामेवं विश्वतो मुखम् भजन्त्यनन्यया भक्त्या तान् मृत्योरतिपारये नान्यत्र मद्भगवतः प्रधानपुरुषेश्वरात् आत्मनः सर्वभूतानां भयं तीव्रं निवर्तते मद्भयाद्वातिवातोऽयं सूर्यस्तपति मद्भयात् वर्षतीन्द्रो दहत्यग्निः मृत्युश्चरति मद्भयात् ज्ञानवैराग्ययुक्तेन भक्तियोगेन योगिनः क्षेमाय पादमूलं मे प्रविशन्त्यकुतो भयम् एतावानेव लोकेऽस्मिन्
पुंसां निःश्रेयसोदयः तीव्रेण भक्तियोगेन मनोमय्यर्पितं स्थिरम् श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द சத்குருநாத மகாராஜ் கி जय இந்த செஷன் நம்ம படிச்ச ராகம் இந்தோலம். நம்ம அடுத்த செஷன்ல 26வது அத்தியாயம் கத்துக்கலாம். ராதே ராதே. Radhe Radhe. By the grace of our Guru Maharaj, we are learning Srimad Bhagavata Mahapuranam. And now in the third skanda, we have started learning the 25th chapter. In the previous session, we saw the first half of the 25th chapter, wherein begins the conversation between Devahuti and Kapila Bhagavan. And Kapila Bhagavan had started discussing about the glory of devotion as the surest path to reach Bhagavan. And he had also said that such devotion is got only through satsanga. So further in this second half of the 25th chapter, he goes on to describe the glory of satsanga. So first of all, he describes the nature of the sadhus. He says in one verse, Titikshavaha karunikaha suhridaha sarvadehinam ajata shatravaha shantaha sadavaha sadhubhushanaha. He says they are titikshavaha, that is, they are extremely forbearing and forgiving in nature. Karunikaha, they are very, very compassionate towards all living beings. Suhridaha sarvadehina, they are the true friends of all living beings because they are the ones who truly wish for the welfare of everybody. So they are our true friends. Ajata shatravaha, they have no enemies at all because they always pour unconditional love towards all living beings, and so they have no enemies. Shantaha, they are very, very calm and peaceful. Sadavaha sadhu bhushanaha, such sadhus, they are adorned with their own noble qualities, he says. The noble qualities are themselves the ornaments for such sadhus. And then Bhagavan says, such sadhus have unflinching and undivided love for me, and for my sake they give up all their karmas, and also they give up all their relatives, their near and dear ones, and they always keep listening and narrating to my glories and my nectarine stories. And because of that, the sufferings of this samsara, it never torments such sadhus, he says. O mother, such sadhus, they are free of all attachment, and hence what you must do is you must strive and seek for their company, he says. Sangha dosha harahite, because such sadhus, they counteract the ill effects of all the other associations we have in this world. And so one must strive to attain their company. And then he goes on to say what happens when we get such satsanga. He says when we get satsanga, we get to hear Bhagavan's glories always, which are very, very pleasing to the ears and the heart. And by hearing to them, a jiva develops a desire for liberation and also more and more love and devotion towards Bhagavan. It all happens one after another. And through such devotion, next step what happens is one develops distaste for the worldly enjoyments. And then not only this world, he also gets a distaste for other heavenly enjoyments also. And always by contemplating on Bhagavan's leelas, that jiva, he takes interest in pursuing the bhakti yoga and controlling his mind. And in this manner, what happens? A jiva develops vairagya, that is, he gets distaste for worldly enjoyments, he develops knowledge, he develops devotion, and by pursuing this path of yoga, what happens? He says, this jiva attains me in this very birth, in this very world itself. And now Devahuti, she looks at Kapila Bhagavan and says, O Lord, you have told me that devotion is the best path to attain you. Please also tell me which type of devotion is the best that is to be done towards you. And also tell me what kind of devotion is within my capability so that I can easily attain you. And you also said that this yoga marga is such that it has Bhagavan as its goal. She says, Yo yogo bhagavad bhanu. Like how an arrow reaches its goal, this yoga marga is such that it takes one towards Bhagavan. So please tell me all the angas, all the limbs of this yoga marga. And also she says, she calls Kapila as Hare. She says, Mandadihi, I am such that I am such a dull-witted woman. So please explain to me all this in great detail so that I can understand these difficult concepts very easily, and by your grace I can attain you very easily. So having heard these words of his mother, Kapila Bhagavan, he was so overwhelmed with love for his mother because he has been born out of her.
And so he started explaining in great detail the Sankhya Tattva and also the path of Bhakti Yoga. He says, "O mother, what is motiveless devotion towards Bhagavan? It is nothing but directing all the senses of one jiva towards Bhagavan incessantly without any reason, with great love. And this devotion is such that it is greater than even moksha," he says, because it dissolves the linga sharira, that is the subtle body which is the cause for this samsara, like how the fire within one's body burns and digests the food that we eat. And so he goes on to explain how this bhakti is greater than even moksha. He says, these Bhagavatas or devotees, they always take delight only in serving my feet and always in singing my glories amongst themselves. They all gather together and always keep singing my glories, so much that they do not even wish for this sayujya, that is merging with me, that moksha in which they even merge with me, they do not wish for. So that itself shows that bhakti is greater than moksha. And these devotees, they take great joy in beholding my various forms, which are so beautiful, with reddish eyes and a smiling face, which confers so many boons upon them. And also they always have conversations with these forms of mine, and they are completely captivated by my beauty and my glances, my gestures and all that. And so what happens, this devotion itself secures a very safe place in my abode, which is Vaikuntha for them, though they do not wish for that at all, he says. And not only that, they do not wish for anything else also. Even the supernatural enjoyments or the supernatural wealth which is all found in Vaikuntha, they do not wish for all that. They do not even wish for the Ashtama Siddhis, the 8 supernatural Siddhis. But what happens, they enjoy all this by default in Vaikuntha. And for these devotees, I am everything for them, he says. Yeshamaham priya atma sutascha sakha guruhu suhrudo daivam ishtam. I am their priyaha, that is, I am their beloved, I am their atma, I am their self. Sutaha, I am their son. Sakha, I am their friend. Guruhu, I am their preceptor. Suhrudaha, I am their relatives, their near and dear ones. And Daivam Ishtam, I am their favorite deity also. And so they are never deprived of any enjoyment either in this world or in Vaikuntha because of such devotion they have towards me. And not does time, which is the Chakrayuda which I have in my hand, has any power over them. It does not overpower them at all, he says. So such devotees, they have given up everything for my sake, their house, their wealth, their own life, their near and dear ones. And so what I do is, I see to it that I cross them over this extreme fear of death, and for once for all, I cross them over the samsara, which is the cycle of births and deaths. And this great fear of death doesn't at all go unless one comes and surrenders to my feet, Bhagavan says. And oh mother, whatever you see in this world, it all happens only because they fear me. He says, this wind which is blowing, it blows only because it has fear for me. This sun god who rises every day in the morning, moves about all the worlds and sets every evening, he does that only because he is afraid of me. And Indra pours the rain out of fear for me. The fire god, he burns only because he is afraid of me. And even death, he takes a toll on everybody moving about in this world only because he is also afraid of me. And so that is why all the yogis, they take shelter in my feet through bhakti, jnana and vairagya to attain this state of fearlessness and also to attain kshema, the supreme welfare. So Bhagavan concludes by telling, this is the highest ultimate good for all the men in this world, which is to fix their minds completely with intense devotion towards me through this bhakti yoga. And so with these words of Kapila Bhagavan, the 25th chapter comes to an end. So let us meet in the next session while we learn the 26th chapter. Radhe Radhe. கபில பகவான் தேவஹூதி இடத்துல சத்சங்கத்தினுடைய பெருமையெல்லாம் எடுத்து சொல்லி எல்லாருமே சத்சங்கத்தை தான் நாடணும் அப்படிங்கிறத சொன்னதுனால சத்சங்கத்தை பிரார்த்திக்கக்கூடிய நம்ம குருநாதருடைய ஒரு அழகான மதுர கீதத்தை இப்போ நம்ம அனுபவிப்போம். உனை கண்டு களித்தவரை காட்டிக் கொடு எனக்கு கற்கண்டு கண்ணா. உனை கண்டு களித்தவரை காட்டிக் கொடு எனக்கு
கற்கண்டு கண்ணா உனை கண்டு களித்தவரை காட்டிக் கொடு எனக்கு கற்கண்டு கண்ணா அவர் பதம் பணிந்து அவர் அருள் பெறுவேன் அவர் பதம் பணிந்து அவர் அருள் பெறுவேன் பிறவி பயனடைந்ததாய் ஆனந்த கூத்தாடுவேன் பிறவி பயனடைந்ததாய் ஆனந்த கூத்தாடுவேன் உனை கண்டு களித்தவரை காட்டிக் கொடு எனக்கு கற்கண்டு கண்ணா வேறொன்றும் கேட்க மாட்டேன் மறுமொழி பேச மாட்டேன் வேறொன்றும் கேட்க மாட்டேன் மறுமொழி பேச மாட்டேன் அவராணையே உன்னாணை என்றிருந்திடுவேன் அவராணையே உன்னாணை என்றிருந்திடுவேன் நிழற்போல் தொடர்ந்து கழலினை பணிந்திடுவேன் நிழற்போல் தொடர்ந்து கழலினை பணிந்திடுவேன் அழகாக பழகி அருள் ஞான பழமாக பழுத்திடுவேன் அழகாக பழகி அருள் ஞான பழமாக பழுத்திடுவேன் உனை கண்டு களித்தவரை காட்டிக் கொடு எனக்கு கற்கண்டு கண்ணா गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय।